தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகமானது திறந்தவெளி அனுமதி கொள்கையின்படி ஏல அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த ஏல அறிவிப்பில் தென் தமிழக ஆழ்கடலின் 9990.96 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான வட்டாரமும் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பூவுலகின் நண்பர்கள் குழுவின் சுற்றுச்சூழல் பொறியாளர் பிரபாகரன், கடற்பகுதியில் ஹைட்ரோ கார்பன் இருப்பை ஆய்வு செய்ய பயன்படுத்தப்படும் நில அதிர்வு சோதனையின் போது எழுப்பப்படும் வெடிச்சத்தம் கடல் உயிரினங்களை மிகவும் பாதிக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். இந்த சூழல்ல அந்த பகுதியில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வரப்பட்டால் பகுதியில் இருக்கக்கூடிய உயிர் பன்மையும் முற்றிலும் அழிந்து போகும். அந்த பகுதியில் மீனவர்களுடைய வாழ்வாதாரம், பல லட்சம் மீனவர்கள் அதை நம்பி இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய வாழ்வாதாரம், அவங்க மீன்பிடி, அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய வாழ்வியல்னு முற்றிலும் பாதிப்புக்கு உள்ளாகும் இந்த திட்டத்தினால. அந்த பகுதியில் நிறையா உங்களுக்கு டிஸ்ட்ரக்ஷன், அந்த சீ பெட்டை டிஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதை இது பிளாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் செய்யும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த உயிர் பன்மையும், அங்கே இருக்கக்கூடிய இந்த அரிய வகை உயிரினங்கள் அதற்கு நிச்சயமாக ஒரு பாதிப்புன்றது ஏற்படும்.